நம்மளோட லைஃப்பில் ப்ரைவசிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட ப்ரைவசியை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஃபேஸ்புக்கோட கண்டுபிடிச்சவர் மார்க் ஜூக்கர்பர்க்கு அவரோட ப்ரைவசி எப்படி பார்த்துக்கிட்டாருன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி ஒரு வீடு வாங்கினார். அந்த வீட்டில் தனியாக தான் இருந்தார். அவருக்கு டேட்டா, அவரோட ப்ரைவசி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவரை சுற்றியே இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லா பில்டிங்குமே விலைக்கு வாங்கிட்டார். இப்போ அவர் இருக்கிற ஏரியாவில் அவர் மட்டும்தான் இருப்பார், தவிர அவர் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட லேப்டாப்பில் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேமராவில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பார். மைக்கில் அவர் பேசுகிறது யாரும் கேட்டுறக்கூடாதுன்ட்டு மைக்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பார். அப்பேற்பட்ட ஆள் அவரோட டேட்டாஸை யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்மளோட டேட்டா, நம்மளோட ப்ரைவசி எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக ஹேக் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமான மார்க்கெட்டிங் நம்ம ஊரில் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் பண்ணுவாங்களா? இல்லை ஃபோன்லேயும் நிறையா பண்ணுவாங்க. ஹலோ வியூவர்ஸ், ஹாய். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டவுன் டு எர்த் விஷயமானது. அதாவது நம்ம நார்மல் உலகம் இல்லாமல் நமக்கு கீழே வாழ்கிற ஒரு உலகத்தை பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதில் முக்கியமாக ஒரு விஷயம், நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்மளோட டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, நம்மளோட ப்ரைவசி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது என்னென்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களை பார்க்குறவங்க எத்தனை பேர்த்துக்கு அமேசான் லிங்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கு ஃபோனில். இந்த வீலை நீங்கள் ஸ்பின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு OnePlus ஃபோன், ஐஃபோன், மேக்புக், இந்த மாதிரி எக்ஸட்ரா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே அமேசான் இப்போ வரைக்கும் ஆஃபர் பண்ணது கிடையாது. வேறு யார் இதெல்லாம் ஆஃபர் பண்ணியிருப்பா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஃப்ரீ இன்டர்நெட், இந்த லிங்க்கை தொடுங்க. ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்துக்கிட்டு இருக்கும் மெசேஜில். எந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பேயில் இவ்வளோ அமௌண்ட் ஏறும். நீங்கள் உள்ளே போவீங்க, உள்ளே போய்ட்டு சரி ஓகே ஏதோ ஸ்கேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க. பட் நீங்கள் உள்ளே போன உடனே உங்களோட ஃபோன் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, இதுக்கும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று சொல்கிறேன். அதாவது லிங்கை வச்சு எப்படி ஹேக் பண்ண முடியும்? லிங்கை வச்சு ஹேக் பண்ண முடியும். லிங்கை வச்சு மட்டும் இல்லை, லிங்கை வச்சு ஹேக் பண்ண முடியும், பிக்சரை சென்ட் பண்ணி ஹேக் பண்ண முடியும், டெக்ஸ்ட் லெட்டர்ஸை சென்ட் பண்ணி ஹேக் பண்ண முடியும். நார்மல் ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கும் செக்யூரிட்டி லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்னால் ஒரு ஹேக்கிங் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களால் ஈவன் ஐஃபோனை கூட ஹேக் பண்ண முடியும். ஐஃபோனுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லெவல் இருந்தாலுமே அதையும் பிரேக் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. இவ்வளோ பிரேக் பண்ணிட்டு உள்ளே போகிறவங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஐபி லாகரை பற்றி நான் சொல்கிறேன். நம்மளோட லிங்கை வச்சு எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்ல அதை பற்றி சொல்கிறேன். நம்மளோட லிங்கை வச்சு நம்ம லிங்கை தொட்ட உடனே நம்மளோட ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு போய் ஜென்ரேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு போய் அதோட இமேஜஸில் போய் காப்பி லிங்க் URLன்னு இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அனுப்பிடுங்க. அனுப்பின உடனே அந்த லிங்க்கை என்ன பண்ணுறீங்க, ஐபி லாகர்னு ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணி அதில் கொடுத்து என்டர் இமேஜ் URLன்னு ஒன்று இருக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே வந்துடும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கூகுளில். மேலே ரைட் கார்னரில் 3 லிட்டில் டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த என்டர் இமேஜ் URLன்னு இருக்கும். அந்த இதில் போய் நீங்கள் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எதுவும் பண்ண தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்டு அந்த லிங்க்கை தொட்டாலே போதும், அவங்களோட ஐபி அட்ரஸ் கிடச்சிரும். இந்த ஐபி அட்ரஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஐபி அட்ரஸ்னால் இன்டர்நெட் பேட்ரோகோல். அதாவது அதான் உங்களோட டேட்டாவை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கும் அவங்கக்கிட்டேருந்து வாங்குறதுக்கும், லோக்கலாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஐபி அட்ரஸ் மட்டும்தான். உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோலனில் தான் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கூகுளில் போய் ரெட் கலர் ஷேரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து அதே ஷேரியோட விளம்பரம் தான் வரும். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நாளுக்கு நாள் திருடிக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. நம்மளோட டேட்டா வச்சு பெரிய மார்க்கெட்டே மேலே உருவாகிட்டுருக்குது. இதெல்லாம் பண்ணுறது ஹேக்கர்ஸ், அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் வேர்ல்டு. ஸோ எப்படி இருக்கணும்? இனிமேல் இந்த லிங்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். லிங்க்கை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணால் போதும். நம்மளை பிக்சர்ஸ் லெட்டர்ஸ் மூலயமாலாம் சென்ட் பண்ணி ஹேக்லாம் அவ்வளோக்கா பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு நம்மளோட டேட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் கூகுள் கிட்டே போய் நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களை பற்றி நீங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தர்றதை விட அது பயங்கரமாக உங்களுக்கு தரும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன பண்ண போகிறீங்க, என்ன ஃப்ளைட்டை புக் பண்ணியிருக்கீங்க, அடுத்து உங்களுக்கு என்ன ஃப்ளைட்டு நீங்கள் புக் பண்ண போகிறீங்க, எல்லாத்தையுமே அது உங்களுக்கு தெளிவாக சொல்லும். பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா பிஸ்னஸை பற்றி சொல்லும். நீங்கள் எந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க, எல்லாமே கூகுளே தரும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். மெயிலுக்கு போய் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் நேவிகேஷன் கீ இருக்கும். அந்த நேவிகேஷன் கீயை ஸ்வைப் அப் பண்ணால், லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணால் டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் இருக்கும். அந்த டேட்டா அண்டு பர்சனலைசேஷனுக்கு போனீங்கனாலே போதும், உங்களுக்கு உங்களை பற்றியே தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது நம்மளோட டேட்டாவெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற யாருக்குமே ப்ரைவசின்னு ஒன்று உடஞ்சிக்கிட்டே போகுது. நம்மளோட ஃபோன் ரொம்ப சிறுசாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற நம்மளோட ப்ரைவசி ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பெருசானது. அதை ஈஸியாக இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறாங்க. இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா தேர்டு பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, லிங்க்கு டேப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரைவசி எல்லாமே கொஞ்சம் பார்த்துருக்கலாம். நம்மளோட டேட்டா இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் ஆனால் அது நல்லது கிடையாது. இதை தான் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன். தேங்க்யூ, பாய், சியர்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் அந்த லிங்க்லேருந்து எஸ்கேப் ஆவாங்க. அந்த லிங்க்கை ஜென்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் பயங்கரமான ஹேக்கர்ஸ். அவங்க பண்ணுற வேலையை தான் நம்ம ஃபோர்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை இந்த ஹேக்கிங் சீரிஸ் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ஹேக்கர்ஸ்னால் யாருன்னு ஒரு கிளாரிட்டி வந்துடும். யா.